அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 15/7/2024 நவமி திதி இரவு 7:20 வரை. அதன் பிறகு தசமி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் நள்ளிரவு 12:27 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். அமிர்த யோகம் நள்ளிரவு 12:27 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரனும் புதனும், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் வாங்க விற்க, தானியங்கள் சேமிக்க, அடுப்பு அமைக்க, மந்திரங்கள் ஜபிக்க, கண் திருஷ்டி கழிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பலரது நேரங்கள் அன்பானவர்களால் நகர்கிறது. சிலரது நேரங்கள் அன்பானவர்களின் நினைவுகளால் நகர்கிறது. ஆமாங்க, அன்பு தாங்க இந்த உலகத்தை ஆள்கிறது. அதனால தாங்க அன்புக்கு நீங்கள் அடிமையாகவே இருப்பீங்க. அன்புக்காக நீங்கள் கட்டுப்படுவீங்க. அன்பை நினச்சி நீங்கள் காலத்தை கடத்துவீங்க. அப்படிப்பட்ட அன்பானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. கடந்த சில மாதங்களாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்திருந்த செவ்வாய் இப்போது உங்கள் ராசியை விட்டு விலகி பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இனிமே உங்கள் கை ஓங்குங்க. முகத்தில் பளிச்சுன்னு ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். சில பயம்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். கடன் வாங்கலாமா, கடன் வாங்கி அந்த இடத்த வாங்கி வீடு கட்டிடலாமா, இஎம்ஐ நம்மால் கட்ட முடியுமா, இந்த வேலையிலே இருப்போமா, இல்லை இந்த வேலையை விட்டு போயிட்டோம்னா கடனை எப்படி கட்டுறது, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் இனிமேல் விலக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நாம் இதை விட நல்லா சம்பாதிப்போம். அதனால் தைரியமாக இந்த சொத்தை வாங்கலாம். லோன் போட்டு வாங்கினாலும் நம்மளால் கட்டிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சகோதரங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். அதை சகோதரிக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் அருமையாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள் வேலையாட்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்லிவிடாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், ஆனால் பலரிடம் புரிந்து கொள்வதற்கு மனசு இருக்காது. ஆமாங்க,
நம்ம சோகத்தை நம்ம கஷ்டத்தை அதே ஃபீலிங்கில் எல்லாரும் கேட்டுப்பாங்களா? நிச்சயமாக கேட்டுக்க மாட்டாங்க. ஏதோ சொல்கிறாரு கேட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏனோ தானோன்னு கேட்பாங்க. அதனால தாங்க நீங்கள் லாபமோ நஷ்டமோ சிக்கலோ சிங்காரமோ எது இருந்தாலும் எல்லாம் நமக்குள்ளார போட்டோம், இதையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் நம்மக்கிட்ட கூடின்னு இருக்கிறவங்க நாளைக்கு வேறு எங்கேயாவது வேறு அணியில் போய் சேர்ந்துருவாங்க. அதனால் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளார இருக்கட்டும்னு சொல்லி நடந்த விஷயங்கள், நடந்து போன விஷயங்கள், முடிந்து போன விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளேயே அசை போட்டு பார்த்து விடைகளை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன், தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். முடிக்க முடியாத விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முயன்று பார்க்கலாம். சந்திர காவியம் அப்படின்னு ஒரு பழமையான ஜோதிட நூல். 6ல் சந்திரன் இருக்கும்போது நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலை ஜெயிக்கும், அது நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்குது. சவால்களில் வெற்றி உண்டு. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகும். போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி பரபரப்பாக இருக்குங்க. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள்லாம் விலகி உயரதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. ஏற்கனவே குரு பகவானும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. சகோதர வகையில் நல்லதெல்லாமே நடக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் தாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அழுத்தமான வரிகளை லேசான காகிதங்கள் தாங்கிக் கொள்கின்றன. ஆனால் அதை படித்து பார்ப்பவரின் மனம்தான் கனமாகி போய்விடுகிறது. ஆமாங்க, சிலர்லாம் கடுமையாக பேசுவாங்க, கடுமையாக விமர்சித்து எழுதுவாங்க. அதெல்லாம் அந்த காகிதம் தாங்கிக்குதுங்க. ஆனால் நம்ம மனசு தாங்குமா? அது தாங்காது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து கொள்ளாமல் சூசகமாக தெரிவிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. நினைத்த காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறும். இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரனும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கலாம். பாகப்பிரிவினை ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட பேசி முடிவெடுக்கலாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் இப்போ விரயஸ்தானத்துக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கூட பிறந்த சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல் செலவினங்கள் இருக்குங்க. அதே மாதிரி வீடு சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்க பாருங்க. ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க டிஸ்கவுண்டில் வருது குறைச்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. முழுமையான விவரத்தை வாங்கி பார்த்துட்டு அப்புறமா சொத்தில் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாதம் எல்லாமே விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, நூல் அறுந்து போன பிறகுதான் பட்டத்திற்கே தெரிய வந்தது உயரம் தனதல்ல என்று. ஆமாங்க, என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் பெருசாக முன்னுக்கு வந்தாலும் கூட நாம் வளர்ந்துட்டோம், நாம் சாதிச்சிட்டோம், இனிமேல் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, இந்த மாதிரி தலைக்கணம் உங்களுக்கு வரவே வராதுங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் வாழ்க்கையில் நடக்கலாம் அப்படின்னு அடிமட்டத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்த வாழ்க்கையை அணுவணுவாக நினைத்து பார்த்து அடக்கமாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதி குரு பகவானுடன் இன்னொரு யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துட்டாருங்க. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த இடத்துலலாம் நாம் வாங்க முடியுமா? இந்த வீடெல்லாம் நமக்கு சரி வருமா? இதெல்லாம் ரொம்ப வசதியானவங்க இருக்கிற இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்து சில நேரங்களில் பெருமூச்சு விட்ட காலமெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அந்த ஏரியாவிலேயே நீங்கள் இப்போ இடம் வாங்கிறதோ அல்லது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவானும் செவ்வாயும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. சேர்த்து வச்ச காசில் மொத்தமாக ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதுவும் இன்னைக்கு வாங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையில் சில வருடங்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஆரம்பித்து சகோதரங்களுடன் ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் அதிகமாக முதலீடு செய்யலாமா இல்லை எதுலையாவது மாட்டிப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. தைரியமாக இப்போ நீங்கள் முதலீடு செய்து வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகள் மனசுலேயும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒருவரை நல்லவராக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் அவரை நல்லவராக பார்க்க வேண்டும், பார்க்க தொடங்க வேண்டும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தாங்க நீங்கள் ஒருத்தவங்களை நல்லவங்களாக மாற்றுறது போது இவர் ரொம்ப நல்லவருங்க, முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, நிறையா மாறிட்டாருங்க, இப்பெல்லாம் எது சொன்னாலும் அதை சரியாக செய்து காட்டுறாரு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் மாற்றுவதற்கு தரச்சான்றிதழ்கள் அளிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க, தைரியமாக பேசுவீங்க, கம்பீரமாக இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் கலந்துப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பனிப்போர் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பிரபல யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னால் நின்று நடத்துறது, கும்பாபிஷேக கமிட்டி தலைவராக ஆகிறது, அந்த மாதிரி பல புது விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்த இடத்த மீதி பணம் தந்து முடிக்கிறதுக்கான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் விலகும். சகோதர பாசம் அதிகமாகும். சகோதரிக்கு சீக்கிரம் திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவது தான் புத்திசாலித்தனம். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய சந்தோஷத்திற்கு, நிம்மதிக்கு எது தடையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலான்னு சொல்லி எதிர்கொண்டு அந்த தடைகளை தள்ளி வைத்து அழித்துவிட்டு சந்தோஷத்தை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 1.5-2 மாதமாக உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை போட்டு புரட்டி எடுத்த செவ்வாய் இப்போ 9வது வீட்டுக்குள்ளார வந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. நினச்சிங்க, ஆனால் செய்ய முடியல. போகிறதுக்கு ஏதோ ஒரு விதமான சோர்வு, ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம், அது மாதிரி இருந்தது. எதுக்கெடுத்தாலும் தள்ளி தள்ளி போட்டிங்க, எல்லாத்துலேயுமே பின்தங்கி இருந்தீங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டீங்க. அதெல்லாமே இனிமேல் மாறுங்க. சிரித்த முகத்தோடு இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. காரணம், உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகள் எல்லாமே இனிமேல் விலகிடும். குருவும் செவ்வாயும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலர் வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது பொறுப்புகள், புது பதவிகள், அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சாசுகமாக பேசுவீங்க. அதாவது எந்த ஒரு கேள்வி வாடிக்கையாளர் கேட்டாலும் சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள், பயணங்கள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, புத்திசாலித்தனமாக பேசுகிறவங்க ரொம்ப குறைவானவங்க தான். ஆனால் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமானவங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க, தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனாலும் அலட்டிக்கவே மாட்டீங்க. நம்மக்கிட்ட யாராவது வந்து கேட்டால் நாம் அதுக்கான வழியை சொல்லுவோம். நாம எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் சொல்வானே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லாம் தெரிந்திருந்தும் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து காட்டக்கூடிய தன்னம்பிக்கையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, கொஞ்சம் ஆவேசமாக பேசுனீங்க, அதெல்லாம் இன்றைக்கி மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சிரித்த முகத்தோடு இருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. திடீர்னு அறிமுகமாகறவங்கள பெருசாக நம்பிடாதீங்க. உங்களோட சொந்த கதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்லின்னு இருக்க வேண்டாம். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது தான் மனசு கொஞ்சம் பலவீனமாகும். யாராவது கிடைப்பாங்களா ஆறுதலாக பேசுகிறதுக்கு அப்படின்னு நினைக்கும். ஆனால் உங்களுடைய ரகசியங்களை வாங்கிட்டு போய் அப்புறம் சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு அவங்க உங்களுக்கு வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால் ராசிக்குள் சந்திரன் இன்றைக்கி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தேவைக்கு பேனாவை தேடும் பொழுது நேற்று தேடிய பென்சில் கிடைக்கிறது. தேடினால் எல்லாமே கிடைக்கும். ஆமாங்க, பொருள்களை தேடுவதோடு மட்டுமல்லாமல் புண்ணியத்தையும் தேடக்கூடியவர்கள், புதுமையையும் தேடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக அந்த கிரைண்டரை மாற்றணும்னு நினச்சிருந்தோம். சரி, இன்றைக்கி மாற்றி வாங்கிடலாம். மிக்சியில் கூட கொஞ்சம் சவுண்டு வருது, வாஷிங் மிஷினில் கூட கடைசியாக வேகமாக ஓடுது, சத்தம் வருது. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. வீட்டு உபயோக உபகரணங்கள் அதெல்லாம் இன்றைக்கி புதுசு இன்றைக்கி வாங்கின்னு இருப்பீங்க. பழைய செல்ஃபோன் கொஞ்சம் நேரம் பேசினாலும் கூட சூடாகுது, கொடுத்துட்டு புது செல்ஃபோன் வாங்கிடலாம், மொபைல் ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு புது மொபைலி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்கார், பார்க்கணும்னு நினச்சிருந்தோம். சரி, இன்றைக்கி அந்த பக்கம் தானே போகிறோம், அப்படியே அவரையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பழைய நட்பு, பழைய உறவுகளையும் சந்திக்க இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள், உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். சும்மா கொஞ்சம் எச்சரிக்கைக்கு எதுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிற பணம் கூட இன்றைக்கி திடீர்னு செலவாகிறதுக்கு தாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. புது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு சின்ன சின்ன விளம்பரங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ணுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். மடமடன்னு இன்றைக்கி பல வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மலையின் உச்சிக்கு செல்வதற்கு பல பாதைகள் இருக்கும். ஆனால் எப்போது பார்த்தாலும் மலை மலையாகத்தான் தெரியும். ஆமாங்க, மலைக்கு போய் சேர்றதுக்கு ஏகப்பட்ட பாதை இருந்தாலும் மலையுடைய பார்வை ஒருபோதும் மாறாதுங்க. அது மாதிரி தாங்க, பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரே மாதிரி தான் எப்போயுமே இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார வித்தியாசமான எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். புதுமையான எண்ணங்களும் ஓடிட்டுருக்கும். மனசில் பட்டதை வெளிப்படையாக வெளியில் காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே மனத்திட்டம் போட்டு எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அவரோட சேர்ந்து செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகள் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். பணம் கொடுத்து சில வேலைகளை முடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு அடிமனசுக்குள்ளார ஆதங்கப்பட்டாலும் சரி பரவாயில்ல, எப்படியோ வேலை முடிஞ்சால் சரின்னு கிடுகிடுன்னு பல வேலைகளை முடித்து காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. படிக்கிற காலத்தில் பழகின நெருங்கிய நண்பர் ஒருவரை பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டு. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, கொடுப்பவரின் கையில் ரோஜாவின் வாசனை எப்போதும் இருக்கும். ஆமாங்க, கொடுத்து கொடுத்து சிவந்து போன கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. உறவினர்களாக இருந்தாலும் பழகிறவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேட்ட உடனே கொடுப்பீங்க. ஆனால் இப்போ எப்படிங்க இருக்குது? 7.5 சனி போட்டு புரட்டி எடுத்துருச்சிங்க. முன்ன மாதிரிலாம் கை நீளமாக வரமாட்டேங்குது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அனாவசியமாக அதிகமாக நாம் செலவு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்கன்னு இப்போல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் முடிகிறாரு. இருந்தாலும் குரு பகவான் இப்போ உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறாரு. குரு பயிற்சி ஆகிடுச்சு, 2 மாதம் ஆகிடுச்சு, ஒன்றும் பெருசாக நடக்க மாட்டேங்குது. முதல்ல குரு பகவான் என்ன பண்ணுவார்? 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்துவார். அதுக்கு பிறகு தான் உங்கள் பக்கம் திரும்பி யோகமான பலன்களை தர முடியும். யோக பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் வர்றது கூட நல்லது தாங்க. ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. என்னங்க சந்தோஷம்? வாயை திறந்து எதாவது நம்ம பேசினாலே அது வில்லங்கமாகி போகுது. ஏதாவது ஒரு குறை நம்ம மேலே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. 7.5 சனிங்கிறதுனால ஸ்ரீ பைரவரையும் நீங்கள் வணங்கலாம். முடிஞ்சால் ஒரு முறை திருநள்ளாறு கூட போய் சனீஸ்வர பகவானையும் தரிசனம் செய்துட்டு வரலாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் அதிகமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சந்தோஷம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கரைகளை கடக்கும் துணிவிருந்தால் தான் புதிய கடல்களை நாம் எட்டி பிடிக்க முடியும். புதிய கடல்களை நாம் அடைய முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் தாண்டிக்கிட்டே இருப்பீங்க. ஓரளவு முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. இன்னும் முன்னேறினா, இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்தால், இன்னும் எல்லாருக்கும் நாம் அதிகமான பேருக்கு உதவலாமே, சிலருக்கெல்லாம் கொடுத்து உதவலாமே, கொடுத்து சந்தோஷப்படலாமேன்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் போதும் என்று நினைக்காமல் அடுத்தவர்களை வாழ வைப்பதற்காக வேண்டும் என்று நினைத்து விருப்பத்துடன் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. 4ஆம் இடத்துக்குள்ளார குருவும் செவ்வாயும் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி புறநகர் பகுதியில் இடம் வாங்கி போட்டிருந்தா அதெல்லாம் இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஆக்கிரமிப்பு யாராவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றியை சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும். ஆனால் டெஸ்ட் எடுத்தால் பெருசாக ஒன்றும் இருக்காது. அதனால் பயப்பட வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்கள் பக்கம் ஆதரவாக இன்றைக்கி பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வலிமை
வெற்றியால் வருவதல்ல, வெற்றிக்கான போராட்டத்தினால் வருவது. ஆமாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா மனசு வலிமையாக இருக்குமா? இருக்காது, ஒரு திமிர் தான் வரும். ஆனால் ஒரு வெற்றியை அடையிறதுக்கு நம்ம போராடுறோம் பாருங்கள், போராடி போராடி ஜெயிக்கிறோம் இல்லைங்களா? அந்த போராட்டத்தின் போது நம்முடைய மனதுக்கு ஒரு வலிமையும், அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தியும், வித்தியாசமாக ஏதாவது யோசித்து தேடி அதை அடையக்கூடிய வலிமையும் கிடைக்குதுங்க. அதனால தாங்க போராட்டங்களை கண்டு ஒருபோதும் பயப்படாமல் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்திருந்த தொகையும் இன்றைக்கி உங்களுக்கு கையில் கிடைக்கும். எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்றுப்பட்ட அவஸ்தையெல்லாம் விலகி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், டென்ஷன் இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும், செலவுகளும் இருந்து கொண்டிருக்கும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லாதீங்க, அந்த வகையில் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் கூட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான், மற்றவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் செஞ்சதை செய்யலம்பாங்க, நீங்கள் செய்யாததை செய்ததாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளாலும் சின்ன சின்ன அலைச்சல்கள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக ஒரு பக்கம் இருந்தாலும் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.